நம்மளுடைய முகம் வந்து சீக்கிரமாய் சுருங்கி போவதற்கு, வாடி போவதற்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் போடாதது ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது பாருங்கள். எப்போவும் நம்ம வீட்டில் நைட் க்ரீம் போட்டாலும் டே க்ரீம் போட்டாலும் நம்ம வெளியில் போகும்போது நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முகத்தோல் எல்லாம் சுருங்கிடும். ஏன்னா இப்போ உள்ள வெயில்களில் நம்ம சரீரம் வந்து மற்ற சரீரங்கள்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிருக்கும் இல்லையா, ஆனால் முகம் நமக்கு வெளியே தெரியும். முகம், கை, கால், கை வந்து கழுத்து வெளியே தெரியும். அப்போ நீங்கள் மேக்ஸிமம் முகத்திலையாவது நீங்கள் சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் பாருங்கள். அந்த சன்ஸ்க்ரீன், இந்த வேஸ்லின், SPF 30 இந்த மாதிரி போட்டாலே போதும். நிறைய 40 அந்த மாதிரிலாம் போட வேண்டாம். 30 நார்மல் தான். அதில் உங்களுக்கு உங்கள் முகத்துக்கு என்ன பிடிக்குது அந்த வாங்கி நீங்கள் வந்து அந்த சன்ஸ்க்ரீமை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முகம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வந்த பிறகு நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீமை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கோ அல்லது தக்காளியோ எப்போவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அல்லது கேரட்டு சாறோ ஏதோ உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் நல்லது தள்ளி அதை புழிஞ்சு முகத்தில் நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னா தயிர் கூட இருக்கும். அதாவது முட்டையை உடைக்கும் போது அந்த முட்டையுடைய வெள்ளைக்கருவோ அப்படி எதையாவது எடுத்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த முகம் வந்து டேன் ஆகாது, கருக்காது, வாடி போகாது. கண்டிப்பாக நீங்கள் எந்த க்ரீம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணாலும் வெளியில் போகும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீம் போட்டு தான் நீங்கள் ஆகணும். அதை நீங்கள் போட்டுட்டு வீட்டில் வந்த பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் டெர்மாமைட் அந்த மாதிரி க்ரீம் போடுங்க. பகல் நேரம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாறு, தக்காளி சாறு, அந்த மாதிரி முட்டை வெள்ளைக்கரு, தயிர் அந்த மாதிரி காரியங்களை எடுத்து நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முகம் எப்போதும் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். உங்கள் முகம் பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சன்ஸ்க்ரீமுங்க போட்டு தான் ஆகணும். இது வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணுவதற்கு அல்ல, நம்மளுடைய முகத்தை, தோலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இல்லைன்னா அந்த தோல் நம்ம முகம் வாடி போக நம்மளுடைய சரீரமும் என்ன செய்யும், ஐயோ நம்ம இப்படி இருக்கமே நினச்சி இப்போ தோக முன்பாக வெட்கப்பட்டு ஒரு நிற்கணுய ஒரு சூழல் இருக்குது. அநேக காரியம் இருந்தாலும் இது வந்து நமக்கு தேவையில்லை. அதை நம்ம செஞ்சால் நம்ம முகம் ரொம்ப பள்ளிவடையும், நல்லா இருக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்.